ஜூன் மாதம் 11ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் 18 வசனம் 30. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் என்பதே. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது என்று வேத வசனம் இங்கே குறிப்பிடுகிறது. கர்த்தருடைய வசனம் பூமியின் அசுத்தங்கள் கலந்த மனிதர்களை புடமிட்டு அவர்களை நீதியின் பாதையில் நடக்க செய்து பரிசுத்தவான்களாக்குகிறது என்பதை நாம் அறிவோம். இதையே சங்கீதம் 105:19 கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று வேதம் கூறுகிறது. ஆனால் இன்றைய தியான வசனத்தில் கர்த்தருடைய வசனமே புடமிடப்பட்டது என்று கூறுகிறது. பொதுவாக கலப்படமானதுதானே புடமிடப்படும். அப்படியானால் கர்த்தருடைய வசனம் ஏன் புடமிடப்பட்டது என்று வேதம் கூறுகிறது என்ற கேள்வி உண்டாகலாம். இதை குறித்து சற்று தியானிக்கலாம். கர்த்தருடைய வசனமே மகா பரிசுத்தம் உள்ளதுதானே. அப்படி இருக்கையில் அது ஏன் புடமிடப்பட வேண்டும்? அப்படியானால் புடமிடப்படுவதற்கு முன் கர்த்தருடைய வசனம் குறைவுள்ளதாக இருந்ததா என்றால் நிச்சயமாக இல்லை. என்றபோது வசனம் புடமிடப்பட்டது என்பதின் உண்மையான அர்த்தம் என்னவென்றால், புடமிடப்பட்ட தங்கம் அல்லது வெள்ளி எவ்வளவு பரிசுத்தமானதாக, மதிப்பு மிக்கதாக, நம்பகத்தன்மை உடையதாக இருக்கிறதோ அதை போலவே கர்த்தருடைய வசனமானது புடமிடப்பட்டதற்கு ஒப்பான மகா பரிசுத்தத்திற்கும் நம்பகத்தன்மைக்கும் உரியதாக இருக்கிறது என்ற உறுதிப்பாட்டிற்காகவே புடமிடப்பட்டது என்று கூறப்படுகிறதே தவிர, மற்றபடி வசனம் குறைவுள்ளதாக இருந்து புடமிடப்பட்டு சுத்தமானது என்ற அர்த்தத்தில் கூறப்படவில்லை. அது புடமிடப்படாமலே புடமிடப்பட்டதற்கு ஒப்பான பரிசுத்தம் உள்ளது என்பதையே சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார். இதை உறுதிப்படுத்தும் விதமாக சங்கீதம் 12:6 கர்த்தருடைய சொற்கள் மண் உலையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்குப்பான சுத்த சொற்களாயிருக்கின்றன என்று அவரே கூறுவதை கவனியுங்கள். ஆகவே கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டு பரிசுத்தமாகவில்லை, புடமிடப்பட்டதற்கு ஒப்பான பரிசுத்தமானது என்றே வேதம் கூறுகிறது. அடுத்து, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று இன்றைய தியான வசனம் குறிப்பிடுகிறது. அதே சமயம் எபேசியர் 6:16 எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள் என்று வேதம் கூறுகிறது. இதில் ஆவிக்குரிய போராட்டத்தில் பிசாசின் சர்வாயுதங்களை தடுத்து பாதுகாக்கும் கேடகமாக கர்த்தர் இருக்கிறாரா அல்லது நம்முடைய விசுவாசம்தான் கேடகமாக இருக்கிறதா என்றால், இரண்டும் ஒரே அர்த்தத்தை தான் குறிப்பிடுகிறது. எப்படி என்றால், கர்த்தராகிய இயேசுவே என் மெய்யான இரட்சகர் என்பதை நம்பி அவர் மேல் வைக்கிற உறுதியான விசுவாசமே நம்முடைய கேடகமாக இருக்கிறது என்பதே இதன் அர்த்தம். அதாவது அவர் மேல் விசுவாசம் வைத்தவர்களுக்கு அவர்தானே கேடகமாய் இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா.